முரளி. இன்று 23/7/2024 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சரியான சமயத்தில் உங்கள் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். அதனால் நினைவின் வேகத்தை அதிகப்படுத்துங்கள். இந்த துக்க உலகத்தை மறந்து சாந்திதாம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். அதாவது தலைப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா இறைவன் நீங்கள் சரியான சமயத்தில் எந்த நேரத்தில் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு நாம் சென்றாக வேண்டும். அதாவது சரியான நேரத்தில் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆனால் நினைவின் வேகத்தை அதிகப்படுத்தும். நினைவின் வேகத்தை என்றால் இறைவனுடைய நினைவின் வேகத்தை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும். இந்த துக்க உலகம், பார்த்தால் எங்கு பார்த்தாலும் துன்பம் துன்பம் துக்கம் துக்கம். இந்த துக்க உலகத்தை மறந்து சாந்திதாம் சுகதாம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள் என்று இறைவன் கூறுகின்றார். இன்றைய கேள்வி, எந்த ஒரு ஆழமான ரகசியத்தை நீங்கள் மனிதர்களுக்கு சொன்னால் அவருடைய புத்தியில் குழப்பம் வரும்? நல்ல கேள்வி பாருங்க. எந்த ஒரு ஆழமான ரகசியத்தை நீங்கள் மனிதர்களுக்கு சொன்னால் அவருடைய புத்தியில் குழப்பம் வரும்? பதில் அவரே சொல்றாரு, இறைவன் சொல்றாரு, அவர்களுக்கு ஆழமான ரகசியத்தை சொல்லுங்கள். ஆத்மா இவ்வளவு சிறியதாக உள்ளது, அதில் அழியாத பாகம் அடங்கியுள்ளது. அந்த பாகம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது, ஒருபோதும் களைத்து போவதில்லை. மோட்சம் யாருக்கும் கிடைக்காது. மனிதர்கள் அதிக துக்கத்தை பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், மோட்சம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று. ஆனால் அவிநாசி ஆத்மா நாடக பாகத்தில் நடிக்காமல் இருக்க முடியாது. இவ்விஷயத்தை கேட்டு அவர்களுக்குள் குழப்பம் ஏற்பட்டுவிடும். எப்படி குழப்பம் வரும்னு இறைவன் சொல்கின்றார். அதாவது குழப்பம் என்றால் அழியாத ரகசியத்தை அவர்களுக்கு, மக்களுக்கு அழியாத ரகசியத்தை சொல்லுங்கள். ஆத்மா இவ்வளவு சிறியதாக உள்ளது. ஆத்மா எவ்வளவு சிறியது. ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. ஒரு விரல் அளவு உள்ளே செலுத்தினால் எந்த இடம் வரை செல்லுமோ அந்த இடத்தில் ஆத்மா இருக்கின்றது. அந்த பாகம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. ஒருபோதும் ஆத்மா ஒருபோதும் களைத்து போவதில்லை. மோட்சம் யாருக்கும் கிடைக்காது. மனிதர்கள் அதிக துக்கத்தை பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், மோட்சம் கிடைத்தால் நன்றாக இருக்கும். எப்படி மோட்சம் கிடைத்தால் நன்றாக இருக்கும்? நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நன்மைகள் செய்யாமல் துக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எப்படி மோட்சம் கிடைக்கும்? அதுக்காக நீங்கள் மோட்சம், அதாவது செய்கின்ற காரியமெல்லாம் துக்கத்தை, எங்கு பார்த்தாலும் துக்கத்தை பார்க்கிறீர்கள். அப்புறம் மோட்சம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவிநாசி ஆத்மானா அழியாத ஆத்மா நாடக பாகத்தை நடிக்காமல் இருக்க முடியாது. ஆத்மாவில் நாம் செய்கின்ற பாவங்கள் எல்லாமே பதிவாகிவிடும். நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாமே ஆத்மாவில் பதிவாகிவிடும். ஆத்மாவில் 3 இடங்கள் இருக்கின்றது: மனம், புத்தி, சன்ஸ்காரம். இந்த மனமும் புத்தியும் 2 வேலைகளை செய்கின்றது. மனம் நினைக்கின்றது, புத்தி செய்ய சொல்கின்றது. சன்ஸ்காரம் நாம் செய்கின்ற காரியங்களை பதிவாக்கி விடுகிறது. ஆத்மா அழிவற்றது. நாம் பல பிறவிகள் எடுக்கின்றோம். இந்த ஒவ்வொரு பிறவிலும் என்னென்ன செய்கின்றோமோ அத்தனையும் ஆத்மாவில் பதிவாகிவிடும். விநாசி என்றால் அழியக்கூடிய, அவிநாசி என்றால் அழியாத. இந்த அழியாத ஆத்மா நாடக பாகத்தை நடிக்காமல் இருக்க முடியாது. அந்த ஆத்மாவிற்கு என்ன பாட்டு இருக்குதோ அதை நடித்து விட்டு தான் அது செல்லும். அதை நாம் மறுக்க முடியாது. இந்த விஷயத்தை கேட்டு அவர்களுக்குள் குழப்பம் வரும் என்று இறைவன் சொல்கின்றார். ஒவ்வொரு வானியிலும் கேள்வி பதில், தாரணை, வரதானம், சுலோகம். இப்போது கேள்வி பதிலை முடித்துவிட்டேன். இந்த வரதானம் சுலோகம் தாரணை, வரதானம், சுலோகம். தாரணை, இன்றைக்கான தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. எப்படி கற்றுத்தருகிற ஆசிரியர் சரீரமற்றவராக இருக்கிறாரோ, அவருக்கு தேக உணர்வு இல்லையோ, அதுபோல் விதேகி ஆக வேண்டும். சரீர உணர்வை விட்டு கொண்டே செல்ல வேண்டும். குற்றப்பார்வை கண்களை மாற்றி குற்றமில்லா பார்வையுடைய கண்களாக ஆக்க வேண்டும் என்று முதல் பாயிண்டின் தாரணை. அதாவது இது நடைமுறைப்படுத்த வேண்டிய பாயிண்ட். 2வது பாயிண்ட், தனது புத்தியை விசாலமானதாக ஆக்க வேண்டும். தண்டனைகளிலிருந்து தப்புவதற்கு இறைவனுக்கும் படிப்புக்கும் மரியாதை வைக்க வேண்டும். ஒருபோதும் துக்கம் கொடுக்கக்கூடாது. யாருக்கும் நாம் துக்கத்தை கொடுக்கக்கூடாது. அசாந்தியை பரப்பக்கூடாது. நாம் துக்கத்தையும் கொடுக்கக்கூடாது, அசாந்தியும் பரப்பக்கூடாது. அசாந்தியும் பரப்பக்கூடாது என்றால் தவறான செய்திகள், இல்லாத செய்திகளையும், எந்த செய்திகளையும் நாம் பரப்பக்கூடாது.
வரதானம் பிராமண வாழ்க்கையின் நேச்சர், அதாவது இயல்பான இயற்கை மூலம் கல்லையும் தண்ணீர் ஆக்கக்கூடிய மாஸ்டர் அன்பு கடல் ஆகுக. என்ன சொல்றாங்க பாருங்க, இறைவனுடைய மகா வாக்கியம். இந்த வார்த்தைகள்லாம் கிடைக்காத வார்த்தைகள். பிராமண வாழ்க்கையின் நேச்சர், அதாவது இயல்பான இயற்கை மூலம் கல்லையும் தண்ணீர் ஆக்கக்கூடிய மாஸ்டர் அன்பு கடல் ஆகுக. நாம் அன்பு கடலாக இருந்தால் எந்த கல்லையும் தண்ணீராக ஆக்க முடியும் என்று இறைவன் சொல்கின்றார். இதனுடைய விளக்கம் எப்படி உலகத்தில் சொல்கிறார்கள், அன்பு என்பது கல்லையும் தண்ணீராக்கிவிடும். அதுபோல் பிராமணர்களாகிய உங்கள் இயற்கையான இயல்பு மாஸ்டர் அன்பு கடலாகும். உங்களிடம் ஆத்மா அன்பு, பரமாத்மாவின் அன்பின் அத்தகைய சக்தி மூலம் பலவித இயல்புகளை மாற்றி அமைக்க முடியும். எப்படி அன்பு கடல் தம்முடைய அன்பு சுரூபத்தின் அனாதி இயல்பு மூலம் குழந்தைகளாகிய உங்களை தம்முடையவராக்கி கொண்டார், அதுபோல் நீங்களும் மாஸ்டர் அன்பு கடலாகி உலக ஆத்மாக்களுக்கு உண்மையான சுயநலமற்ற ஆத்மீக அன்பை கொடுங்கள். அப்போது அவர்களின் இயல்பு மாற்றமடைந்துவிடும். எவ்வளோ அருமையாக விளக்குகின்றார் பாருங்க. உலக மக்களுக்கு நீங்களும் மாஸ்டர் அன்பு கடலாகி உலக ஆத்மாக்களுக்கு உண்மையான சுயநலமற்ற ஆத்மீக அன்பை கொடுங்கள். என்ன அன்பு? சுயநலமற்ற ஆத்மீக அன்பை கொடுங்கள் என்று விளக்குகின்றார். ஸ்லோகன் தன்னுடைய சிறப்புகளை நினைவில் வைத்து அவற்றை சேவையில் ஈடுபடுத்துவீர்களானால் பறக்கும் கலையிலிருந்து பறந்து கொண்டே இருப்பீர்கள். அதாவது தன்னுடைய சிறப்புகளை நினைவில் வைத்துக்கொண்டு, தன்னுடைய சிறந்த குணங்களை நினைவில் வைத்துக்கொண்டு அவற்றை சேவையில் ஈடுபடுத்துவீர்களானால் பறக்கும் கலையில் பறந்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் எப்போதும் பறந்து கொண்டே இருப்பீர்கள் என்று அருமையாக விளக்குகின்றார். இன்றைய வாணி மிகவும் சிறப்பாக மகா வாக்கியங்களை கொடுத்திருக்கின்றார். முழு வாணியும் நீங்கள் கேளுங்க, முழு வாணியும் கேட்டு மகிழுங்கள். யூடியூபில் சென்று கேட்கலாம். டெய்லி இந்த எல்லா குரூப்பிலும் வருகின்றது. அந்த முழு வாணியும் கேட்டால் உங்களுக்கு புரியும். நன்றி. ஓம் சாந்தி.